ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. லாஸ்ட் வீடியோட பார்ட் 2 ஆகும். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துருப்போம். வந்து சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பி இப்போ வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பு பிரிட்ஜு மேலே இருக்கும். ஸோ இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. எஸ், டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறோம். என்ன ரூட்டில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடு, அங்கேருந்து அப்படியே திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னடா இவனுங்க நேற்று பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னானுங்களே, என்னடா வீடியோ காண பார்த்தா நாங்கள் வந்து போவே இல்லை, நைட் ரைடே போகல. ஸோ என்ன பண்ணிட்டோன்னா இங்கே ஸ்டே ஒன்று எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். நான் மறுநாள் காலையில் தூக்கம் எல்லாமே ஓட்டிகிட்டு வந்தோம் அமைச்சிட்டு. ஸோ அதனால் தூங்கிட்டே போகலாம் எடுத்து இப்போ கிளம்புறோம். டைம் பார்த்திங்கன்னா 1:30. ஸோ இங்கேருந்து இது ராமேஸ்வரம் கிளம்புறோம். சாரி, கன்னியாகுமரி 240 கிலோ. இதுவும் இல்லாமல் ப்ளூ ஆமோட C20 வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ தான் நாங்கள் வாங்கினோம், 1 வீக் தான் ஆச்சு. ஸோ இப்போ என்னாச்சு, காலைல சார்ஜ் போட்டு எடுத்து கனெக்ட் பண்ணோம், சுத்தமாக ஆன மாட்டுது அதோடது. ஏன் இந்தளவுக்கு இதுவாக இருக்குன்னு தெரியல. ஒஸ்ட்டாக C20 ரைடு டைமில் போய் இப்படி சொதப்புது. இது அதாவது கொஞ்சம் கருப்பாயிட்டாது. அதில் 2 வயசு ஒர்க் ஆகலை. நான் இல்லை, ஆக்சுவலி உங்களை நம்பி தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இங்கே வந்து ரைடு டைமில் வந்து இப்படி ஆகிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ப்ளூ அது மாதிரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மார்னிங் சார்ஜ் போட்டு இப்போ கனெக்ட் பண்ணால் சுத்தமாக சார்ஜ் ஏறிச்சு. மார்னிங்குமே லைட் பிளிங்க் ஆச்சு. ஸோ இப்போ எடுத்து டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது சுத்தமாக இதுவாகலை. இப்போ நாங்கள் நைட் ரைடு தான் போனோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் வரும்போது பேசி தான் வந்தோம். ஸோ சுத்தமாக எடுக்காதனால என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது C20. நான் யூஸ் பண்ணுறது C30. ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயம் வந்தது இல்லை. ஸோ இவ்வளோ ஆகுமா? ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி சடனாக ரைட் டைமில் ஆக்சுவலி ரைட் போகிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறது. இப்போ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? டோட்டலி மைண்ட் அப்செட் ஆகுதுக்குமே. ஸ்ட்ரீட் லைட்டுன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ வி ஆர் நாட் சஜஸ்டிங். ஸோ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நைட் ரைட் இதில் பண்ணுறது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஓகே, அது ப்ரூஃபாக போகிறீங்கன்னா ஓகே, ஃபைன். பட்டு சிங்கிளாக நீங்கள் எந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணணும் சொல்லவா நைட் டைம்லனா கஷ்டம், ரிஸ்க்கு. அதனால் பண்ணாதீங்க. நாங்களே வந்து நேற்று ரூம் எடுத்துகிறோம் ராம்நாட்டில். ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது, சீப்பான தான் கிடச்சி. இப்போ சொன்னோம்னா ஓகே 350 per night இந்த மாதிரி கிடச்சிது. ரூம் லார்ஜ் ஆக்சுவலி. அதுவுமே வந்து என்னென்னா அது வந்து லைக் போனதுக்கு தெரியாது. அங்கே இருக்க ஸ்டாஃப் மட்டும் கொடுத்தாங்க. நாங்கள் 1 மணிக்கு கால் பண்ணோடனே ஓகேன்ட்டு அதனால கிடச்சி நான்ஏசி. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் சின்ன பிரேக் போட்டு கிளம்புனோம். ஸோ இப்போ நாங்கள் செக் பண்ணோம். ஸோ அது என்ன இஷ்யூ யூடியூப்பில் பார்த்து செக் பண்ணும்போது நார்த் இந்தியன்ஸ் தான் வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு 10 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த லெஃப்ட் சைடு பட்டன் இருக்குல்ல. ஸோ அது வந்து மூணு பட்டனே ஒரு சேம் டைமில் 10 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சார்ஜ் போட்டிருந்தோம் 1 hour போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு டிவைஸ் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ஒரு ஐ திங்க் ஒரு 5 times கிட்ட பண்ணும்போதே ஆன் ஆகிடுச்சு டப்புனுக்கு டிவைஸ். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி C20 இது மாதிரி இஷ்யூ வந்ததுன்னா கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்டர்காம் கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டில் அந்த 3 பட்டனுமே வந்து ஒரு 5 times கிட்ட இது பண்ணும். மேக்ஸிமம் 10 time பண்ணுங்கள். 10 time தான் சொன்னா. ஸோ நாங்கள் 10 time பண்ணும்போதே டப்புன்னு ஒரு 5th time ஐ திங்க் 4th or 5th time தெரில, அப்பயே ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் இது நாங்கள் அந்த வீடியோ பார்த்தனால எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இல்லைனா எப்படின்னு தெரில நிறைய பேருக்கு. சப்போஸ் இந்த மிட் ஆஃப் த ரைடில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியும். எங்களுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு, செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ரூட்டே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ரூட்டில் வந்து ஆக்சுவலி என்கிட்ட ஃபாக் லைட் கிடையாது, அவர்கிட்ட ஃபாக் லைட் இருக்குது. ஸோ அவர் தான் அதனால தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ இந்த டைமில் அவரு தான் தெரியும் என்னென்ன இருக்குது இல்லைன்ட்டு. ஸோ கம்யூனிகேட் இல்லாதனாலே நிறைய இதுவாச்சு இந்த ரூட்டில். ஸோ ப்ளூ ஆர்மா மோஸ்ட்டாக இந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க. பாவம் மனசை வெத்துட்டாப்புல, மனசே விட்டாப்புல, நடா அது அப்படின்ட்டு டிப்ரெஷனுக்கு போய்ட்டு வருதா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சுன்னா C20 இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டீ பிரேக் ஒன்று போட்டோம். ஆல்மோஸ்ட் 209 kilometer காட்டுது. திருநெல்வேலி போயிட்டு தான் அங்கேருந்து கன்னியாகுமரி போதும். டைம் பார்த்தீங்கன்னா 240 கிட்ட ஆகுது.
4 hours தான் காட்டுது அதில். அப்படியே 4 hours தான் காட்டுது ரீச் ஆகுது கன்னியாகுமரி. ஏன் தெரில, மேபி இந்த வில்லேஜ் ரூட்னால இப்படி காட்டுதான் தெரில. ஃபியூல் வேறு போடணும். ஃபியூல் எங்கேயுமே இல்லை. இங்கே ஏதோ 4 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாது அந்த டீக்கல்ல இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சாயல்குடி வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து போனோம். ஆல்மோஸ்ட் 190 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இது வேறு ஈஸியாக ரூட்டாக முடியல. ஃபுல்லாக ஸ்பீட் பேக்காக தான் வந்து போகுது. எங்கே போனாலும் ஒன்று வந்துல விட்டு ஏற்றத்துல லைட்டும் கிடையாது. ஆப்போசிட்டில் வரணும் ஐபிஎம்மாக வச்சுன்னு வரானுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஐபிஎம் அடிச்சுட்டு க்ராஸ் பண்ண உடனே டப்புனு ஸ்பீட் பிரேக்கர் அப்படியே பிளாங்க் அவுட். அதில் 2-3 ஸ்பீட் பிரேக்கில் விட்டு ஏற்றினோம். டமால் அதான். இன்னும் திருநெல்வேலி போனாவது திருநெல்வேலிக்கு அப்புறம் நேஷ்னல் ஹைவே கனெக்ட் ஆகிடும். அதனால் அந்த இடத்துல அந்தளவுக்கு இருக்காது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock கிட்ட ஆகுது. ஸோ மேக்ஸிமம் சன்ரைஸ் ட்ரை பண்ணுறோம். கிடைச்சா நல்லாயிருக்கும். சன்ரைஸ்குள்ளே போய் பார்த்தோன்னா சன்ரைஸ் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அதான் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ என்னாச்சுன்னா ஃபியூல் போடும். ஃபியூல் ட்ரை ஆகிடுச்சு இடத்துலையும். இப்போ 200 பக்கத்தில் பெட்ரோல் போட்டு இப்போ ஜியோ வந்து நம்ம ப்ரோ தான் ட்ரை பண்ண சொன்னாப்புல. அவர் வந்து அடிக்கடி போட்டுருந்தாப்புல ஜியோ. ஸோ இந்த வாட்டி நான் போட்டேன். எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது கம்ப்ரெஷன்லேயும் சரி பவர்லேயும். இதோட இது 3rd ஃபியூல் பிரேக். அகைன் ஜியோவில் தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ். இது போடுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். இங்கேயே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு போட்டு கிளம்புவோம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக 120 கிலோமீட்டர் கன்னியாகுமரிக்கு. திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து அப்படியே பைக் கிராசிங் அவுட்டர்லேயே கிராஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் கன்னியாகுமரி. ஸோ லெட்ஸ் கோ. சன்ரைஸ் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம். போயிட்டு சன்ரைஸ்லாம் அந்த இடத்தையா பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு இருக்கலாம். பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே காய்ஸ், நம்ம திருநெல்வேலி கிட்ட வந்துட்டோம். அப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் திருநெல்வேலியை. ஸோ இங்கேருந்து கரெக்டாக கன்னியாகுமரி 80 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour 50 minutes காட்டுது. ஸோ அவ்வளோ எவ்வளோ தூரத்தில் நாங்கள் ரீச் பண்ணுறோம். சன்ரைஸை தான் மிஸ் பண்ணிட்டோம். தோடுங்க பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைம் வாட்டி வந்து சன்ரைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்படம்லாம் எடுத்தாங்களா அந்த ஏரியா கிட்ட வந்துட்டுருக்கோம். இந்த இடம் தான் சிங்கப்படம் இந்த இடம் ஏரியா. அதுவும் இல்லாமல் இதான் வந்து கேட்வே ஆஃப் திருநெல்வேலின்னு சொல்லுவாங்க. 2 மலைக்கு நடுவில் தான் ரோடே ஹைவேஸும் போகும். கேட்வே ஆஃப் திருநெல்வேலி. ஸ்பீட் கேமரா கூட மிஸ் பண்ணி வச்சுக்கேன். சரியா எவ்வளோ விண்மில் இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்குது இடம் ஃபுல்லாக விண்மில். பவர் நாப் எடுத்துகிட்டு இருக்கோம். செம்ம தூக்கம், டயர்டு. நேரத்துலேருந்து ஓட்டுறதுனால நல்லா லைட்டாக இந்த மாதிரி போட்டு சின்னதாக ஒரு பவர் நாப் ஒன்று எடுத்தோம். இந்த இடத்துல தான் டென்ட் இருந்தது. அழகாக டென்ட் அப்படியே கீழே போட்டு அப்படியே படுத்துட்டோம். செம்ம டயர்டு. யாருக்கும் தூங்கியிருக்கோம். மறுபடியும் கன்னியாகுமரி கிட்ட வரைக்கும் போனோம். ஆனால் இங்கேருந்து அகேன் 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுங்க. லாஸ்ட்டு இது பார்த்தீங்களா வியூவை? செம்மையாக இருக்குல்ல. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம். பைபாஸில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வில்லேஜ் ரூட்டில் என்ட்ரை இப்போ போயிட்டுருக்கோம் உள்ள. கரெக்டாக அந்த விவேகானந்த மண்டபம் அந்த இதில் சன்ரைஸ் பாயிண்ட் பார்க்கறது போயிட்டுருக்கோம். இங்கே வந்தோடனே கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வர வரைக்கும் சரியான ஹீட்டாக இருந்தது, வெயில் அடிச்சுது. இது உள்ளே வந்தோடனே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் நேற்று நல்லா இருந்தது. நேற்று ஃபுல்லாகவே வந்து கிளைமேட்டு ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. அதான் மழை பெய்ஞ்சது, சில்லுன்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, அப்படியே தெரியும் தலைகீழ இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இடம் கிளைமேட் நல்லா இருந்ததுல. அப்புறம் நல்லா இருக்குல்ல இப்போ. ஆனால் இப்போ இந்த இடத்துல கிளைமேட் நல்லா இருக்குல்ல. இதில் வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனால் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன். வெல்கம் டு கன்னியாகுமரி.
ரொம்ப நாள் கனவு கைஸ், ரொம்ப நாள் லேண்டு. ஃபைனலி இது இந்தியாவோட லாஸ்ட் லேண்ட். இதுக்கப்புறம் சவுத் சைடில் இதுதான் லாஸ்ட் லேண்ட். இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்துட்டேன், நான் போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த பீச் பார்க்குறது. சின்னதாக ரோடு கட்டாச்சு, ஏதோ ஒரு வில்லேஜ் ரோடு மாதிரி. உள்ளே வந்தோடனே இவ்வளோ பெரிய சிட்டி இருக்குது. ரொம்ப ரொம்ப நாள் ட்ரீம் ரைடு இது, வந்தாச்சு. ஆனால் நிறைய இருக்குது இது இல்லாமல். பட் இந்த சைடில் இது ஸ்ட்ரைட்டாக கடல் தெரியுதா, ஒரே கடல். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போக வேண்டாம் வண்டி எடுத்துன்னு போக முடியாது இல்லையே. எடுத்துகிட்டு போகலான்னு கேளுங்க, போக முடியாது ப்ரோ. அதான் சொல்கிறேன், போக முடியாது. அதுதான் பேரிகா இருக்குது. அவர்கிட்ட கேட்டு போகலாமா? இல்லை அவர்கிட்ட கேட்டு போகலாமா? போலீஸ் வாங்க. ஆமாம் சார், இந்த பக்கம் போக முடியாதா? போகலாமா? தேங்க்யூ. போகலாம். மேது கைஸ், த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா சவுத் சைடில். திஸ் த ஒரிஜினல் லாஸ்ட் லேண்ட் சவுத் சைடில். இங்கே தனுஷ்கோடி பார்த்துருப்பீங்க, இந்த சைடு பார்த்துங்க. ஆனால் இதுதான் மெயினே. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது இந்தியாவுக்கு. ஃபுல்லாக கடல் தான். காந்தி நினைவு மண்டபம் ஒன்று இருக்குது. ரைட்டில் போனால் லெஃப்ட் சைடாக போகலாமா? கடல் பாருங்க கைஸ் எப்படி இருக்குது. கடல் எப்படி இருக்குது பார்த்தியா ப்ரோ? கலரு ப்ளூ, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே போக முடியல, கண்ணாடி மூடிக்க வேண்டியது தான். கண்ணாடி மூடுற ப்ரோ, அதை தட்டி விட்ருவாங்க. எங்கள் வண்டியில் இதான் கைஸ் ஸ்பெஷலிஸ்ட். தேவைப்படாமல் கண்ணாடி வச்சுக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் படிக்கட்டு தான் ப்ரோ இருக்குது. எடுத்துகிட்டு போக முடியாது வண்டி. எடுத்துகிட்டு போதாதே வண்டியை. போகலாமா? ஸ்ட்ரைட்டாக வண்டி. ஆனால் என்ன வந்து தெரியலையா ஸ்ட்ரைட்டாக. சரி வாங்க போவோம், போய் பார்க்கலாம் என்ன அதுக்கு போகுது. ஆனால் என்ன இருக்குன்னு தெரியல. அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது. यस रिटर्न कर दो भाई. अरे जल्दी भाई. लेफ्ट लो ब्रो. दिनेश. कन्नड़ तमिल हिंदी तेलुगु तमिल तमिल எங்கே ப்ரோ? ஸ்ட்ரைட்டாக லெஃப்டா? எங்கே போனேன்? லெஃப்டில் போகலாம்ல. ஓகே. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து. ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த விவேகானந்த ஸ்டாச்சுக்கு போகிற இதுவும் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஆமாம் ப்ரோ, இங்கே தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். எவ்வளோ லைட் நிற்கிது ப்ரோ. இங்கே இது போகணுமா? எவ்வளோ டிக்கெட்டு இந்த ஸ்பீடாக போகிறதுக்கு? அது வந்து பர் வந்து 500 சம்திங். அது உடனே இது ஃப்ரீ பண்ணி விட்ருவானுங்க லைன் இல்லாமல். இன்னொன்று வந்து அதான் நார்மல், அது வந்து 150 சம்திங். அதுதான் வந்து அந்த சைடில் 150, இந்த சைடில் வந்து 500 சம்திங். அங்கே அதுதான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ். லெஃப்டில் எதுக்கு? ஓகே, வண்டி கவுந்து விட போகுது ப்ரோ. ஓகே கேஸ், வந்துட்டோம். இதுதான் அந்த போட்டிங். அங்கேருந்து ஏறி அங்கே போதும். அவங்க ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு போய் விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பிரிட்ஜு கிடையாது, இப்போ தான் வந்து. ஸோ அங்கே தான் அந்த ஃபெரிஸ் இருக்காங்க. உங்களை பிக் பண்ணிவிட்டு கொண்டு அங்கே விட்ருவாங்க. அங்கேருந்து நீங்கள் அப்படியே போய் மேலே சுற்றி பார்த்து. ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜே கிடையாது, கிளாஸ் பிரிட்ஜே கிடையாது. ஆக்சுவலி கிளாஸ் டோர் பிரிட்ஜ். அது கீழே வந்து கிளாஸ் இருக்கும். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 year ஆச்சுன்னு எனக்கு ஓப்பன் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே விட்ருவாங்க, விவேகானந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் போய்ட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நாங்கள் போகல, ஏன்னா எங்கள் டைம் கிடைக்கல. ப்ளஸ் செம்ம க்ரௌடு, செம்ம ரஷ்.
போனாலும் எப்படி இருந்தாலுமே 2-3 ஹவர்ஸ் மேலே ஆகிடும். நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கோம், லைக் ராக் பீச் மாதிரி. ஸோ இங்கேருந்து பார்த்தா ரெண்டுமே தெரியுது, விவேகானந்த் சிலை அண்டு விவேகானந்த் மெமோரியல் அண்டு இது திருவள்ளுவர் ஸ்டாச்சு. அடிக்குது தண்ணியோட கலவை பார்த்தாலே தெரியுங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. க்ளீனாக ஆகாம தான் நம்ம இருக்கு. அதுங்க இங்கேருந்து தான் கிளம்புவாங்க போட்டில். செம்ம ரஷ்ஷு, சம்மர் டைம் ஏரியா, அதனால சரியான ரஷ்ஷு. அதனால பாருங்க இவ்வளோ கூட்டம் நிற்குது. இந்த போட் மூலியமாக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மனதில் கிட்ட வச்சாங்கன்னா நீங்கள் டே சுற்றி பார்த்து கிளாஸ் பீச் ஏரியா, கிளாஸ் பீச் ஏரியா ரிட்டர்ன் இங்கே சுற்றி மறுபடியும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து சுற்றி பார்த்தோன்னா மறுபடியும் கிளாஸ் பீச் அங்கே வந்துட்டு அங்கே வந்து போட்டு சுற்றி ரிட்டர்ன் வர மாதிரி. ஓகே, ஸோ இங்கேருந்து நாங்கள் கன்னியாகுமரிலேருந்து இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேரளா தான் போகிறோம். கேரளாவில் எங்கே பார்த்தீங்கன்னா வர்க்கலா. ப்ரோ போகலாம் ப்ரோ. ஸோ வர்க்கலாவில் ஸ்ட்ரெயிட்டாக வர்க்கலா போல் அதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம கூட வந்து. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு தான் வர்க்கலா போகலான்னு. அது கரெக்டாக 79 கிலோமீட்டர் போட்டிருக்கு இங்கேருந்து. ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பி அந்த சிவன் கோவில் பார்த்துட்டு அங்கேருந்து வர்க்கலா போயிட்டு அங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா ஜட்டாயு. எஸ், அங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். அது இன்றைக்கி தான் போதும். ஸோ ஆனால் சரியான வெயில் கைஸ், செம்ம வெயில், பயங்கரமாக அடித்து கிழிக்குது வெயில் இங்கே நே டைமில். நேற்று வந்து ராமேஸ்வரத்தில் வெயில் இருக்க பார்த்தா அங்கே செம்ம ரெயின், மழை தான் பெய்ஞ்சுதாங்க. ஃபுல்லாக கூலிங்காக சில்லுன்னு இருந்தது, பிரச்சனையே இல்லை. இங்கே தான் சரியான வெயில் அடிக்காமல் போயிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:40, ஆல்மோஸ்ட் 12 கிட்ட. அதுதான் வந்து கன்னியாகுமரி லைட் ஹவுஸ். லைட்டாக போனோம், லெஃப்டில் போனால் மதுரை, ரைட்டாக போனோம். இந்த லெஃப்டா ப்ரோ? ஓகே, இந்த லெஃப்ட்டு கட் பண்ணோம். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த ரூட்லலாம் நிறைய ஸ்பீட் கேமராஸ் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பார்த்துவாங்க. இப்போ நாங்கள் போகிறதே கேரளாக்குள்ளே தான் போவோம். கேரளாவில் ஆப்வியஸ்லி ஸ்பீட் கேமரா இருக்குது. ஸோ அதனால் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்கும். ஐயோ, இதோட நாங்கள் எப்போ வருவோம் தெரியல. ஸோ டாட்டா. ஆக்சுவலி இதுதான் என்னோடய லாங்கஸ்ட் ரைடுனா இதுதான் என்னோடது இருக்கிறதுலே ரொம்ப லாங். ப்ளஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு கன்னியாகுமரி. செமையாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு நிறையா இன்னும் நாங்கள் போக வேண்டியது இருக்குது, இன்னும் டெஸ்டினேஷன் முடியல. பட் இருந்தாலுமே இந்த இடம்ன்றது, இந்த கன்னியாகுமரின்றது என்னோடய ஓன் பைக்கில் வரணுன்னு ஒரு ட்ரீம். என்னோடதுன்னு இல்லை, எல்லா ரைடர்ஸுக்குமே இருக்கும். ஓன் பைக்கில் கன்னியாகுமரி வரைக்கும் போனடா அப்படின்றது நிறைய ரைடர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட். இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தனுஷ்கோடி அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் செகண்ட் டைம் அதை போயிட்டு வந்தேன். இது ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது பக்கெட் லிஸ்ட்டில். ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில்.